திருப்பத்தூரில் பள்ளி வளாகத்தில் உள்ள கிணற்றில் மாணவன் சடலமாக கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவனின் உடலில் காயங்கள் இருப்பதாக குற்றஞ்சாட்டும் பெற்றோர் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் கொத்தூர் பகுதியைச் சேர்ந்த முகிலன் என்ற மாணவன் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். பள்ளி விடுதியில் தங்கி பயின்று வந்த முகிலன் வகுப்புக்கு வரவில்லை என பெற்றோருக்கு பள்ளி நிர்வாகம் தகவல் தெரிவித்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் காவல்துறையை நாடினர். இந்த சூழலில்தான் பள்ளி வளாகத்தில் இருந்த கிணற்றில் முகிலன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். முன்னாடி வாங்கப்பா, நான் எத்தனை சொன்னாலையும் என்ன நம்பலையப்பா. தொடர்ந்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்ட உறவினர்கள் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து தர்ணாவில் ஈடுபட்டனர். முகிலனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறிய அவர்கள் உடலில் இரத்த காயங்கள் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினர். பள்ளி நிர்வாகத்திற்கு காவல்துறை துணை போவதாகவும் குற்றம் சாட்டினர். பள்ளி நிர்வாகத்திலிருந்தோ போலீஸிலிருந்தோ காவல்துறையிலேருந்தோ எதுவுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் நானும் தகவல் தெரிஞ்சு வந்தோம். பாடி எடுத்தாங்க. பையனை பாடி எடுத்தபோது பையன் முதுகில் ஃபுல்லாக ரத்தம், சன்று முதுகில் ரத்தம், நெத்தியில் அடிபட்டிருக்குது. ரெண்டு கையும் ஒரு ஆசிடோ இல்லை எரிஞ்சிருந்தாவோ அந்த மாதிரி தோலெல்லாம் ஃபுல்லாக உறிஞ்சி வந்திருக்குது. அது ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு கேட்டால் பாடியை நாங்கள் அடுக்கம்பரவுக்கு எடுத்துகிட்டு போவோம், போலீஸ் மெத்தனமாக சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் பாடியை மார்ச்சரிக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது, எங்ககிட்ட எக்ஸ்பர்ட் இல்லை, அந்தளவுக்கு எங்களால் பண்ணி கொடுக்க முடியாது, டாக்டர் ஞாயிற்றுக்கிழமை நாள் லீவு, எங்களுக்கு சொல்ல முடியாது அப்படின்னு காவல்துறையோ ஹாஸ்பிட்டல் நிர்வாகமோ எந்த விதமான கோஆப்ரேஷனும் பண்ணல. எங்களை அலக்கழிச்சிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து மாணவனின் மரணத்திற்கு நீதி கேட்டு அதிமுக, தவேக, இந்து முன்னணி அமைப்பினரும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் நேரில் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. மாணவனின் உடற்கூறாய்வு அறிக்கை கிடைத்த பிறகு இது கொலையா தற்கொலையா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ள முடியும் என காவல்துறை தரப்பினர் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக திருப்பத்தூரில் இருந்து செய்தியாளர் விக்டர் சுரேஷ்.